சென்னையில் நடைபெற்று வரும் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் 15 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் 3447 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஒப்பந்த செவிலியர்கள் சங்கம் சார்பில் சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஈடுபட்டு வரும் இந்த போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இதில் 15 செவிலியர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசு 1500 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்துள்ளது. இருப்பினும் மீதமுள்ள செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். நேற்று சட்டசபையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணி நிரந்தர ஆணை 1500 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. 110 விதிப்படி அறிவிச்சிருக்காங்க. மீத இருக்க 1500 பேரோட செவிலியர்களுக்கு எதுவுமே எந்த அறிவிப்புமே வரல. இன்னைக்கு சட்டசபையில நாங்க எதிர்பார்க்கிறோம் 1500 செவிலியர்களுக்கு மீத இருக்க 1500 செவிலியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடரதான் இருக்கோம்.